ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறேன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல ஒரு பிளேட்டில் எம்டிஆர் 175 கிராம் 2 பாக்கெட் வச்சுருக்கோம். 2 பாக்கெட் நம்ம பிளேட்டில் பிரித்து கொட்டிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம வந்து இப்போ எப்படி பிசைய போகிறோம்னா சப்பாத்தி பதத்துக்கு பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிசைஞ்சு விடுங்க. வீட்டில் பால் இருக்குது, நெய் இருக்குன்னா நீங்கள் பால், நெய், அப்புறம் தண்ணி 3மே ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மைதா இல்லை சப்பாத்தி பாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விடுங்க. வீட்டில் பால் இல்லை, நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் விட்டு அந்த சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பால் அப்புறம் நெய் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் பால், நெய் போட்டு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக வரும். உடனே 50 பைசா நாணயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் நாணயம் அளவுக்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம குலோப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ண போகிறோம். 175 கிராம் பவுடருக்கு 200 கிராம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் மொத்தம் 175 2 எடுத்துருக்கேன்ல, அதனால் இப்போ வந்து 200 + 200 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 200 கிராம் சுகருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கம்பி பதத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இறக்கி வைக்க கரெக்டாக இருக்கும். கம்மியாக தண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ பாகு அடுப்பில் வச்சு ரெடி பண்ண வேண்டியது தான். ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா ஏலக்காவை நசுக்கி போட்டுக்கோங்க. எங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. பாகு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். கம்பி பதம் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நடு மட்டமாக இறக்கி வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா பாகு கொதிக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கம்பி பதமும் இல்லாமல் நடுமொத்த இதில் இறக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த குலோப் ஜாமுன் பாகில் ஊறி நல்லா கரெக்டான இதில் இருக்கும். பாகு கம்பி பதமாக இருந்துச்சு அப்படின்னா குலோப் ஜாமுனில் பாகு ஊறாது, உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். அதனால தான் கம்பி பதமும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நடுமொத்தமாக இறக்க சொல்கிறேன். பாருங்கள், இந்தமாரி ஸ்டேஜில் இறக்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகுது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பாலாக போட்டு குக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, பால்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதில் பால்ஸை எடுத்துருங்க, சரிங்களா? எடுத்து தட்டில் இப்படி ஆற வச்சிருங்க. நம்ம பால்ஸ் ரெடியானதும் பாகில் எடுத்து போட வேண்டியதுதான். இப்போ பாகில் வேறு சூடும் நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப சூடாக போடாதீங்க, அதேமாதிரி ரொம்ப ஆறவும் வேண்டாம். நம்ம பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுல்ல, அந்த ஆறின பால் எடுத்து பாகில் ஒன்று ஒன்றா போடுங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் அதில் பாகு ஏறாது. ஒரு 45 to 1 hour வரைக்கும் பால்ஸ் வந்து அந்த பாகுலே ஊறட்டும். அதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம், ரொம்ப நேரமும் ஊற வேண்டாம். பாருங்க, பாகுல குலோப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா சுட சுடவும் இருக்குது. நல்லா சூடாக இருக்கும் போதே நெக்ஸ்ட்டு பிளேட்டில் எடுத்து மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட குலோப் ஜாமுன் என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியானதே சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஷ் நான் குக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் செஞ்சது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.